முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் முத்தாகே முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் முத்தாகே படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நானாட்டில் கேட்டதில்லை முகாட்டு மடித்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நானாட்டில் கேட்டதில்லை முகாட்டு மடித்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தால் தங்கின வளர்ந்த தம்பி தன்னாத வயதிலோ வாழுகிறேன் அவை சொத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் சொத்தாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் முத்தாகே காதல் கொள்ளும் அண்ணங்கள வந்த உள்ளம் தெய்வமன காதல் கொள்ளும் தட்டி கடைசி தட்டி செல்லமாய் வளர்ந்தவில்லை தட்டி கடைசி தட்டி செல்லமாய் வளர்ந்தவில்லை ஒன்றுமற்ற இதயத்திலே ஒரு நாளுக்கு சொத்துக்கு முத்தாகே சொத்தாகே அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் கண்ணாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகே ராசாக்கன் மாளிகையில் காணாத என்பவரா நாடுகால் கண்டவன் போல் சொந்தமடா ராசாக்கன் மாளிகையில் காணாத என்பவரா நடுக்கால் மண்டபம் போல் சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் இல்லாத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் இல்லாத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத வாசமடா முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகே சொல்லில ஒரு சொல்லி போன சொல்லி தவறா சொல்றீங்களா சொல்லுங்க எல்லாத்தையும் நானும் சொல்றேன் சொல்லி நீ சொன்னது கிடையாது சொல்லியா நீங்க கேட்டிருக்கீங்க நான் சொல்றேன் சுண்ணாம்பு செட்டுக்குள்ள சொல்லி விழுந்துருச்சு சொல்லிய விட்டு சொல்லி இதை சொல்லி பார்த்த சுண்ணாம்பு சொல்லி வச்சு இதுதான் நீங்க ஒண்ணு சொன்னா சரி இதை கூட விடுங்க மேட்டிலே ஒருத்தன் பிள்ளத்திலே ஒருத்தன் மேட்டிலே ஒருத்தன் உள்ளத்துல மேட்டில ஒருத்தன் பள்ளத்திலே ஒருத்தன் மேட்டுல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் அவன் யாரு இவனாத்தான் இருக்கான் நீ சொல்ல மாட்டா நானா இல்ல நீயாத்தான் இருக்கும்னு சொல்றேன் நான் ரோட்ல ஒருத்தன் அது தேவையில்லை மேட்ல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் மேட்ல ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் மேட்டுல ஒருத்தன் தண்ணி பள்ளத்துக்குள்ள வரும் தண்ணி அங்க இருந்தா ஐயோ முருகா சரி அதான் விடுங்க அதாவது இது யாரு தச்ச தட்ட தாத்தா தட்ட 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 யாரு தட்ட தட்ட தாத்தா தட்ட தட்ட ஓச்சா ஏமா என் மரத்துக்கு வேட்டாரு வாரியா சந்தைக்கு ரொம்ப அழகுறா என்ன
கவாரமா என்ன மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு நான் மரியாதை கொடுக்கக்கூடியவன். மரியாதை ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க கூடியவன் நான் தான். எனக்கு மரியாதை கொடுக்க தெரியும். மரியாதை கொடுத்தா நானும் நீ என்ன அவட்ட இழுச்சா போய் அவளை எவ்வளவு இழுத்து இருக்கிற அவனை போய் அவட்ட கிடைச்ச இழுச்ச வச்சு நீதான் எனக்கு கிடைச்ச இழுத்த போய் நீ தான். ஏடா என்னம்மா நீ கிடைச்ச இழுத்த போய் நீ தானே. ரொம்ப நீ பாத்துக்கிருக்க சரி. மொத்தமான போட்டு வச்சுக்கோ. பொட்டி ராஜ் பாரு அடிக்கிறதுல 5 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க. மொத்தமான போறவங்க கொப்பம் டான்ஸ் ஆடி போய் வருது. ரைட்ல கொடுத்து ரெப்ல வாங்கிடுவேன். ரெப்ல கொடுத்து ரைட்ல வாங்கிடுவேன். தூக்கி விட்டா பாப்பற பான் போட்டே பண்ணி விடுவேன். ஊக்கிட்டு விடாதுக்க. நீ கொட்டா முன்னாடி கோயிட்டா போட்டு போட்டுருவேன். கோயிட்டா ஹோண்டா சர்த்தா போத்தா சரி. ஏய் சர்த்தா போயா தெரியும். போமா. சர்த்தா போயா. சர்த்தா போடி. ஏய் சர்த்தா போடா. ஏய் என்ன நீ போடுங்க. என்ன பொம்பளை போடுங்க. மரியாதை யார் முதல்ல சொன்னது? அம்மா ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அதுக்காக நீ பொம்பளை பிள்ளைக்கு ஏறி வச்சுட்டு வருவா. பொம்பளை பிள்ளை விடு. அப்புறம் என்ன பண்ணியே? என்ன பொம்பளை பிள்ளை முதல்ல போடுங்க. போமா ஆமான்ற அப்புறம் போடி வாங்குறீங்க. என்ன போடி வந்து நீ போடா அப்படி சொல்ற. போடா வளர்ற நீ. நீ அப்புறம் போடி வாங்குறீங்க. அப்படிதாம்மா சொல்றேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு பாட்டு பாட சொல்றேன். என்ன? அந்த பாட்டு நீ பாடுங்க. என் பாடு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் நான் காத்திருந்தேன். நீ முதல்ல என்ன சொன்ன? பூங்குயிலே முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. நாக்கு உடறிச்சுமா. நீ என்ன நாக்கு உடறிச்சுமா? நான் எப்படி சொல்லுவேன்? பூங்குயிலே அப்படிதான் சொன்னாங்க. பூங்குயிலே பூங்குயிலே யாரானது எல்லாமே எங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து சரி. சொல்லிட்டேன். பாடுன பாட்டை பாடிட்டேன். ரொம்ப நன்றி. என்ன? நன்றி. அந்த 100 ரூபாய் இருந்தா இந்த பிள்ளைக்கு பசிட்டு விட ஊருக்கு போட்டோம். இந்த பிள்ளை நம்மளை கெடுத்து பண்ணலாம். நீ என்ன சொன்ன? அந்த பாட்டு பாட சொன்ன. நான் இது இங்கிலீஷ் பாட்டு பாட போறேன். என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டு? பாடணுமா? நான் கோத்தமான வருது. மணி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பாக்குறவங்களுக்கு இங்க ஒரு அசிங்கம் ஆபாசம் இல்லாம நல்லா இருக்காங்க அப்படின்னு 10 தாய்மார் உட்கார்ந்து இருக்கணும். நம்மளை பார்க்கும் போதே போர்வை உதவி கிளம்புனாங்க. அவங்களுடைய பார்த்தோம் என்ன சொன்னாருமா? அப்படிங்க திருக்கோழி பேர் வந்துட்டு சொன்னாங்க. திருக்கோழி எப்படி பஞ்சு முடியாது வியாபாரம் பண்ற பிள்ளைக்கு போய் பிள்ளைங்க பத்திரமா பிடிச்சி வச்சுக்கணும். எங்க பேசினாங்க டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் தெரியாதுமா? மூடு தெரியாம அப்படி முதல்ல கேட்கணும். வாய்க்கு நீ பாட்டு என்ன பண்ற? இந்த இடத்துல நான் ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். எந்த ஊர்ல? இந்த ஊர்ல காலையில 2 லட்சம் ரூபாய்க்கு பேசியாச்சு. எந்த கடை போட்டாலும் என்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு தான் போடணும். முதல்ல டோக்கன் வாங்கி அதென்னமா புழு புழுன்றீங்களா? அப்படின்னா என்னமா? இல்ல புழுக்கிற ட்ரெஸ் தான் நீ போட்டு வந்திருக்க. அப்புறம் திரும்ப புல்லு புல்லு புல்லுன்னா புழு புழுன்னா உங்ககிட்ட எந்த ஜாமா வியாபாரம் பண்ணனாலும் நல்லா புழு புழு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல மங்களகரமா இருக்குன்னு சொல்லி போலாம். அப்படி எனக்கு வராது. எனக்கு இப்படித்தான் வரும். அப்படியா? சரி விடுமா. சரி உங்க வியாபாரத்தை சொல்லுங்க. ஏன் வியாபாரம்? இளநீ வியாபாரம். இளநீ இளநீ இளநீ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. அந்த பள்ளி மனத்தை முடிச்சு முதல்ல ஏமா உங்க இளநீ வந்து ஒரு இளநீ என்ன வளர்த்தா? அதுதான் கேட்டு இடியாப்பம் நடந்துச்சு.
இது நிறைய தடவை நடந்துருச்சு விடுதா. உனக்கு தெரியுமா? ஆனா ஏமா நீங்க வாமா விஷயத்துக்கு அதையாமா பேசுற? இப்ப நீ தானே சொன்ன. நான் சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ண முடியல அப்புறம் புடிச்சிருப்பேன். நீ வந்து பேசிருக்க சொல்லுதா? என்ன சொல்லுறா? இல்லம்மா இளநீ என்ன விலை? அதே இளநீ வித்துட்டேனே. என்ன விலை? 60 ரூபாய். எல்லா நாளையும் 30 ரூபா விற்கிறாங்க. நீ இருந்தா 60 ரூபா 100 ரூபா வித்துட்டு வந்தேன். என் இளநீ வந்து ஃப்ரெஷ்ஷான இளநீ நல்ல படபடன்னு இருக்கும். 100 ரூபா வாங்கினா வாங்காடி போ. வேலையை பார்த்து போயா. 100 ரூபா இல்ல 200 ரூபா கூட தரேன். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்மகிட்ட ஒண்ணு என்ன ஒண்ணு, நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. சரி, எப்பயுமே வந்து அப்படியே லேசா செய்ய விட்டு வாயை வச்சு குடிச்சாதான் நமக்கு தெரியும். வாய் சட்டியால நீங்க வந்து இளநீ வியாபாரம் பண்றீங்க. ஆமா, நான் வந்து சட்டி வியாபாரம் பண்றேன். சட்டி வியாபாரம்? என்ன சட்டி? மஞ்சட்டி. மஞ்சட்டியா? நான் கூட வேற என்னமா நினைச்சேன். மஞ்சட்டி பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். அதுல உடைச்சு இளநீ ஊத்தி குடிச்சா குழு குழுன்னு இருக்கும். விடிய காலம் வச்சு குடிக்கணும். விடிய காலம் வச்சு குடிக்கணும். ஆமா. ஓஹோ. ஆமா, நான் வந்து வேளாண்மைங்க. உங்களுக்கு என்ன அழுகுதுமோ வாப்பாட்டை புடிச்சு கோணாரா செய்வேன். எந்த வாப்பாடை புடிச்சு செய்வ? சட்டியுடைய வாப்பாடை புடிச்சு செஞ்சுட்டாலும் வேற வாப்பாட்டை புடிச்சாக்க சூடு போட்டு விட்டுருவாங்க. நீ வேற நம்ம உண்மை சட்டி வித்தவே என்ன பேசுற? ஏப்பா கை முட்டிட்டு இருக்க? என்ன முட்டிடா? அதாவது முட்டின்னா உருகிட்டு திருவிழா ஒரு ஊர்ல கண்ணை கட்டி கையில கம்ப கொடுத்து அடிக்க சொல்லி அடிச்சு முட்டி கிடக்காரனுக்கும் தூங்கிடுவேன். படுத்துட்டே ஆடு. இளநீ இருக்க வந்தா அம்மா
அம்பா இருக்கு. இந்த ஒரு மார்க் மட்டும் ஏமா ஏமா உங்க ஓம் பேரை சொல்லி பாடினா பாட்டு நம்ம ஓம் பேரை சொல்லுன்ற. என் பேர் தானே அது. சரி இருக்கட்டும், நல்லது தானே. பாருங்க எல்லா நாடகத்திலுமே நாட்டி தரைய அபிநய சுந்தரி சொல்றது மாதிரி அதுக்காக ஏன் பேர் நீ வந்துடக்கூடாது. மறி கொழுந்தே என் மண்ணைய பூவே மாம முகம் மூடிக்கலையா சொல்லு சொல்லு